SP Satish Kumar. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா UCA கிளப் கொளத்தூரில் அமைஞ்சிருக்கு. அந்த கிளப்பு நேற்று வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வச்சாங்க, டோர்னமெண்ட்டு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் டபுள்ஸ் வச்சாங்க. அட்மாஸ்பியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஆர்கனைசரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு ப்ளஸ் இந்த டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அட்மாஸ்பியரே வந்து நல்லா இருக்குது. போய் அந்த ரூமை பார்த்த உடனே தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. நம்ம சாதா கேரம் மேட்ச்சுன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கேரம் போட்டியை நடத்துகிறாங்க. ஃபுட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைசிங்லாம் சூப்பராக இருந்தது. UCA கேரம் கிளப்புக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதன் அடிப்படையில் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வீடியோவாக இது அமையணுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ எடுக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பசங்களை எதனா ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஈடுபடுத்தணும் ன்றது ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது. ஏன்னா லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுதுன்றதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் முக்கியமாக சின்ன வயசுலேருந்தே பசங்களை எதனா ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடுத்துங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 16, 17, 18 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கஞ்சா போதைக்கு அடிமையாகிடுறாங்க. அந்த காலகட்டமாக இருக்குது. நம்மளுக்கே வருத்தமாக இருக்குது. இப்போ டீ கடையில் போய் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க ஒரு 3, 4, 5 பேராவது டம் அடிச்சுட்டு அப்படி இருக்கானுங்க. அந்தமாரி காலகட்டமாக ஆகிப்போச்சு. அதனால் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபடுத்துங்க பசங்களை. இது ஈடுபடுத்துறது மூலிமா நம்மளுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது, பசங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுத்துங்க. இப்போ இந்த 90s காலகட்டம், நம்ம காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். இந்த டைம்லாம் மே மாதம் லீவ் டைமு. நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட கிரவுண்டில் பார்த்தா 90s கிட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. 30லேருந்து 35 வயசுக்குள்ளே தான் நிறைய பேர் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டு போனோம்னா அதோட இந்த ஈவினிங் தான் வருவோம் வீட்டுக்கே சாப்பிட்றதுக்கு. அந்தமாரி காலகட்டம் போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு ப்ளஸ் இந்த டிவிலேயே வந்து முடக்கிட்டாங்க. எல்லாம் வீட்டிலேயே ஃபோன் வீட்டிலே இருக்காங்க. அதனால் இந்த காலகட்டம்லாம் வந்து மாற்றணும். நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபடுத்தி தன்னோட பசங்களை வந்து நீங்கள் தான் வந்து ஹெல்த்தியாகவும் நல்ல வலிமையாகவும் நீங்கள் வச்சுக்கணும். திரும்பியும் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் பசங்களை உங்களை ஈடுபடுத்தும் போது நிறைய நம்மளுக்கு நல்லது நடக்கும். திரும்பியும் சொல்லிடுறேன், ஸ்போர்ட்ஸ் ஒரு டிசிப்ளினை கொடுக்கும், ஸ்போர்ட்ஸ் ஒரு நாலேஜை கொடுக்கும், ஸ்போர்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதனால் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸை நம்ம பசங்களை நீங்கள் ஈடுபடுத்துறது மூலிமா நம்மளுக்கு நிறைய நன்மைகளும், பசங்களுக்கு நிறைய நன்மைகளும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய நடக்கும். முதல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் பசங்களை ஈடுபடுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.